அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சோல் லேண்ட் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிச்சிருப்போம்? ஒருத்தன் அந்த சாசேஜ் வித்துட்டு இருப்பான்ல, அங்கே தான் முடிச்சிருப்போம். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எனக்கு 2 சாசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். ஆக்சுவலாக இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவனுக்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன் இவன். ஸோ இவனால் ஃபுட்டு அப்படிங்கிறதான் செய்ய முடியும். இவனோட ஃபுட்டு என்ன அப்படின்னா சாசேஜஸ். இது இவனுக்கு தெரியாது. இவன் நார்மலாக ஏதோ விற்கிறாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு, அங்கிள் எனக்கு 2 சாசேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இவன் பார்க்குறான், அங்கிளா டேய், நானும் சின்ன பையன்டா, நானும் எங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றான். எது ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மூபாய் வந்து சேர்றான். ஸோ மூபாய் வந்த உடனே இவனை திட்டுறான்ப்பா. இவன் பேர் வந்து ஆஸ்கர். டேய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேம்பஸ்குள்ளே நீ வந்து சாசேஜை விற்காதன்னு, ஏன்டா மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக தேங்க்ஸானை வந்து ஏமாத்தலான்னு பார்க்குற? இந்த பாரு, அவன் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான், நீ அவனை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறான். என்னடா ஏமாத்துறான், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றப்போ, அவன் யாரும் கிடையாது, அவனோட பவரே வந்து ஃபுட் பிரான்ச் தான். ஸோ அவன் செஞ்ச சாசேஜ் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, செஞ்சு காட்டு அப்படின்னா அவன் அந்த சாசேஜை செஞ்சு காட்டுறான். இப்போ விஷயம் என்னென்னா, உங்களுடைய உடல்ல இருந்து நீங்கள் ஒரு சாசேஜ் அப்படிங்கிறத செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் வாங்கி சாப்பிட்ருவாங்களா? டேய், எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாசேஜை திருப்பி கொடுத்துட்றாங்க. இவனுக்கு ஒரே ஃபீலிங், என்னடா இது என் சாசேஜ் யாருமே சாப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை வந்து நீங்கள் குறைச்சி எடை போட்டுறாதீங்க, ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய வார் அப்படிங்கிறது வரும். இவன் தான் அதில் ரொம்ப பெரிய பங்கு அப்படிங்கிறத வகிப்பான். எதுக்குன்னா, இந்த சாசேஜ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எனர்ஜி அப்படிங்கிறத பூஸ்ட் பண்ணும், அடிபட்டிருந்தா ஹீல் பண்ணும், இந்த மாதிரி நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ உள்ள ஒரு 4 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த 4 பேருமே வந்து அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட் எடுக்க வேணாம், இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க. அது எப்படி, அது நாங்களாம் மட்டும் டெஸ்ட் எடுக்கணும், இவங்களாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்களா? நியாயமே கிடையாது, ஏமாத்துறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த மூபாய் சொல்கிறான், டேய் 25க்கு மேலே லெவல் இருந்ததுன்னா இந்த லெவலை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், அதுதான் ரூல் அப்படிங்கிறான். அது எப்படி 25க்கு மேலே? நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒரு பால் இருக்குது, அந்த பால் எடுத்து நம்ம தங்சான் கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த மாதிரி உன் பவரை காட்டுப்பா அப்படின்னோடனே அவன் சோல் பவர் அதில் விடுறான். பார்த்தா அவனோட லெவல் 29. அதே மாதிரி நம்ம ஷாவு, அவளோட லெவலும் 29. அதுக்கப்புறமா மற்ற 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா 27, 26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே அபவ் 25 அப்படிங்கிறது இருக்காங்க. இந்த லெவல் ஆஃப் டெஸ்ட் அவங்க எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது இவன் சொல்லிட்டு வரான், என்னன்னா இது வரைக்கும் இந்த அகாடமிலேருந்து மொத்தமாகவே 14 பேர் தான் வந்து கிராஜுவேட் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த 14 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. அதுதான் இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இவங்களுக்கு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் இருக்குங்க. இதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அங்கே மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் யோசிக்கிறாரு, என்ன இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களே, ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களுக்கு ஃபைனல் டெஸ்ட்டுக்கான டைமு, நான் தான் வந்து அந்த ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், மூபாய் என்னங்க நீங்களா டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் தான் எடுக்க போகிறேன். இங்கே பாரு, உங்கள் 4 பேருக்கும் நான் 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த 1/2 மணி நேரம் என்ன ஆகும், நான் வந்து அட்டாக் பண்ணுவேன், நீங்கள் எல்லாருமே என்ன தடுக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 1/2 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் பாஸு அப்படிங்கிறாப்புல. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ ஒரு ஆள் தானே, நான் வெளியில் ஒரு தாத்தா இருந்தார், கிட்டத்தட்ட நான் அவர் பவரில் இருப்பியா நீ, உன்னை ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்மோஸ்ட் நான் வந்து லெவல் 30ல் இருக்கேன், நாங்கள் 4 பேர் இருக்கோம், ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மூபாய் சொல்கிறான், அவசரப்படாத, ஒரு நிமிஷம் இரு, நான் எப்படி பார்த்தா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கூட சண்டை போடணும், 1/2 மணி நேரம் நீங்கள் என்னை தாக்கு பிடிச்சிங்க அப்படின்னா பாஸு, இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸாமு. இவருக்கு என்ன ஆச்சு இன்றைக்கின்னு தெரியல, சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டார், வேறு வழி கிடையாது. இந்த ஆளை சாதாரணமாக எடை போட்டுறாத, இந்த ஆளோட லெவல் என்ன தெரியுமா, லெவல் 76 அப்படிங்கிறாங்க. எது 76ஆ? லெவல் 76ல் இருந்தால் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்தால் கூட ஜாலியாக உள்ளே இறங்கி சண்டை போடலாமே, ஐயோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர், கரடி, அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பேர். என்னடா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ட்ராட்டஜியாவது பிளான் பண்ணுங்க, இந்த ஆளை பற்றி தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்க பிளான் பண்ணாங்களா, இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.